இன்றைக்கு வவுனியால வைரவ புளியங்குளம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு மாணவி ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்ட்ரா இந்த மேலதிக வகுப்பெல்லாம் படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டியூஷன் மாதிரி ஒரு சென்டர் ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துல இருந்து ஒரு பள்ளிக்கூட மாணவி இறந்து போன நிலையில ஒரு உடல் ஒன்று எடுத்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இலங்கை நாட்டுல ஒரு மனுஷனுக்கு மதிப்பே இல்லை, மனித உயிருக்கு மதிப்பே இல்லை. இந்த நாய்கள் வீதிகளில் இறந்து போய் கிடக்கிற மாதிரி இன்றைக்கு இலங்கை நாட்டுல அங்க துப்பாக்கி சூடு சம்பவங்களும், வெட்டி கொலை செய்யறது, மனைவியை கணவன் வெட்டி கொலை செய்யறது, இப்படி அதிகமான சம்பவங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. உண்மையாகவே என்னதான் நாட்டுல நடக்குது? இந்த மாணவியை யாராவது கொலை செய்திருக்காங்களா, இல்லாட்டி அவங்க தற்கொலை செய்திருக்காங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது தவறுதலாக அந்த கிணத்துள்ளுக்கு விழுந்துட்டாங்களான்றது இதுவரைக்கும் தெரியாது. இந்த சம்பவம் இப்ப நான் கதைக்கிறதுக்கு ஒரு 2-3 மணித்தியாலயத்துக்கு முதல் தான் நடந்திருக்குது. இப்பதான் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நிறைய மாணவிகள் தற்கொலை செய்யற சம்பவங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது, கொலை செய்யற சம்பவங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏகப்பட்ட துன்பமான செய்திகளும் துன்பமான சம்பவங்களும் தான் இலங்கை நாட்டில் அதிகமாக நடக்குதுனே. அதே போல இன்றைக்கு மட்டக்களப்புல என்ன நடந்திருக்குண்டா, ஒரு மட்டக்களப்புல சவுக்கடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய சவுக்கு மரமா தான் இருக்கு. அழகான இடம் உண்டு. நான் அந்த இடத்துக்கு ஒரு 2-3 தடவை போயிருக்கிறேன். ரொம்ப அழகான இடம். அங்க ஒரு அண்ணா ஒருத்தர் அந்த சவுக்கு மரத்துக்கு கீழே அப்படியே படுத்திருக்கிற மாதிரி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ குடிச்சு போட்டு படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கு பார்க்கும்போது. அவருக்கு பக்கத்துல ஒரு பைக் ஒன்றும் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு நகைக்கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர். ஆனா என்ன நடந்திருக்குண்டா, அவர் உயிரோட இல்லை, இறந்து போய் கிடக்குறேன். அப்ப அந்த மக்கள் கண்டு போலீஸ்ட சொல்லியிருக்கிறாங்க, அதுவும் யாராவது கொலை செஞ்சிருக்காங்களா, தற்கொலை செஞ்சிருக்கிறா அவர், இல்லாட்டி வேற ஏதாவது சிக்கலா, வேற ஏதாவது பிரச்சனையா என்னன்னு இது வரைக்கும் தெரியாது. அவருக்கு ஏதோ 33 வயசு ஒரு குடும்ப நபர் என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, சர்வசாதாரணமா இறந்து போய் கிடக்குறேன். அதே மாதிரிதான் திருகோணமலையில் இப்ப நேத்தோ முந்தநாத்து நான் பார்த்தேன், ஒரு நபர் ஒருத்தர் இறந்து போய் ஒரு பொது இடத்துல இறந்து போய் கிடக்குறேன். அவர் யார், எவர், என்ன கொலை செய்யப்பட்டீரா, இல்லாட்டி தற்கொலை பண்ணியிருக்கிறா, என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவும் தெரியாதுன்னு. அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் உண்டு. இந்த வாகனத்தை செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் யோசிங்க. உங்களோட வீட்டை, உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா போங்க. நீங்க அதிவேகமா போய் இந்த உலகத்தை ஆள போறதெல்லாம் இல்லை, பெரிய சாதனைகள் படைக்க போறதும் இல்லை. கொஞ்சம் மெதுவா போங்க. இது யாழ்ப்பாணத்துல நேத்து நடந்திருக்கு. என்ன சம்பவம்டா, ஒரு அண்ணா ஒருத்தர் சாவகச்சேரி கொடிகாமம் என்ற இடத்துல அவர் வீதி ஓரத்தால போயிருக்கிறார். பைக்ல போகும்போது அவரோட பைக் ஏதோ பழுதா போயிருக்குன்னு ஒரு ஓரமா நிறுத்தி அந்த பைக்கை திருத்தி கொண்டு வந்திருக்கு. அந்த நேரம் ஒரு கார் உண்டு, பயங்கர வேகமா வந்திருக்கு. இன்னும் ஒரு லொரி உண்டு, அதுவும் பயங்கர வேகமா வந்திருக்கு. இன்னும் ஒரு கூலர் உண்டு. இப்படி ஒரு 3-4 வாகனங்கள் இவங்கட அதிவேகத்தாலையும் இவங்கட தவறுகளாலையும் முந்தி போகணும், வேகமா போகணும்ன்ற தவறுகளால விபத்தா இருக்கு. அந்த நடந்த விபத்துல மற்றவங்க எல்லாம் உயிர் தப்பிட்டாங்க. அதுல ஓரமா ஒரு அண்ணா ஒருத்தர் வீதி ஓரத்துல இருந்தே அவர் பக்கமா அந்த வாகனம் விட்டு அந்த அண்ணா மேல விபத்துக்குள்ளாகி அந்த அண்ணா உயிர் இழந்துட்டு. இப்ப அந்த அண்ணாவினுடைய மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்றது? அப்ப வாகனத்துல நீங்க போகும்போது கொஞ்சம் பொறுப்போட போகணும். எந்த ஒரு தவறுமே செய்யாம ஒரு நபர், ஒரு ஓரமா இருந்தவர் பாருங்க, இன்றைக்கு உயிர் இழந்துட்டு. அவர் புகைப்படத்தை எல்லாம் பார்க்கும்போது, அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கவலையா இருக்கு, எவ்வளவு துன்பமா இருக்குது. கொஞ்சம் பொறுப்போட செயற்படுங்க. அதே மாதிரி நேத்து நாங்க கதைச்சு ஒரு விஷயம் மட்டும், முல்லைத்தீவுல ஒரு இளைஞரை அடிச்சு கொலை செய்த சம்பவம் மட்டும் வெளியே வந்திருந்துச்சு. அப்ப அதுக்கு இன்றைக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கடா, காவல்துறையினுடைய தரப்புல அந்த ராணுவ முகாம் உள்ளுக்கு இந்த 5 பேர், அதாவது இந்த சம்பவத்தை நான் முதலாவது என்ன நடந்தது சுருக்கமா சொல்றேன் தெரியாதவங்களுக்கு, 2-3 நாளைக்கு முதல் ஒரு முகாமோட்டு அகற்றுறதுக்காக ஒரு இளைஞருக்கு கொடியனுக்கு ஒரு ஆமிக்காரர் கோல் பண்ணி சொல்லியிருக்கிற ராணுவம், இந்த தகரங்கள் தேவண்டா எடுக்க போய் இருக்கிறாங்க. அப்ப அங்க கட்டும் அடி விழுந்தோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. அதுல 4 பேர் தப்பிச்சு வந்துட்டாங்க. ஒருத்தர் அந்த குளத்துல, பின்னுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்கு, அந்த குளத்துல ஒரு நாள் காணல, அடுத்த நாள் மிதந்திருக்கிறேன், இறந்து போயிருக்கிறேன். இப்ப அந்த உடல் கிடைச்சிருச்சு. அந்த உடல் எல்லாம் அப்படியே முழு காயமா இருக்கு. அப்ப காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கடா, திருடுறதுக்கு, அதாவது அங்க இருக்கிற பொருட்களை திருடுறதுக்கு தான் அவங்க வந்தாங்களாம். அதுக்கு உணர்ந்தையாக ராணுவமும் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் கேட்கறது, சரி, அவங்க திருட வந்தாங்களோ எதுக்கு வந்தாங்களோ, என்ன தவறு செய்தாலும் அடிச்சு கொலை செய்யறதுதான் கூட வேலையா? அப்ப இந்த நாடு ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? நீங்க செய்யறத பார்த்தா சர்வாதிகார மாதிரி தான் இருக்குது. இதுதானா நீதி? இதுதானா ஒரு மனசாட்சி? இதுதானா ஒரு ராணுவத்தினுடைய பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ராணுவத்தினுடைய கடமை? அப்ப நீங்க ஏன் அவங்கள கூப்பிட்டு இருக்கீங்க?
ஏன் நீங்க வந்து அவங்க திருடுற ஆக்களா இருந்தா நீங்க ஏன் போலீஸ்ட கொடுக்காம நீங்க ஏன் அடிக்கிறீங்க? இப்போ ஒரு நபர் உயிரிழந்ததன் பிற்பாடு உங்களுக்குள்ள என்ன ஓட்டு மாட்டு வேலைகள் நடந்துச்சுன்றது யாருக்கும் தெரியாது. அதை மறைக்கிறதுக்காக 1000 கதைகளை சொல்லுவீங்க. இந்த கதைகள் எல்லாம் இல்லாம சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மையாக அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு அந்த உயிரை மறுபடியும் உங்களால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது தானே. அப்ப அதுக்கு அந்த ஒரு மனசாட்சியோட பொறுப்போட சரியான அறிக்கைகளை வெளியிடணும். திருடுறதுக்கு வந்தாங்க, அடிச்சு கொண்டுட்டாங்கண்டா இது என்ன கதை? இது ஒரு கதையா? இது ஒரு பொறுப்பான ஒரு பதிலா? என்னையா செய்யறீங்க? சரியான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அது அவங்களோட பக்கம் அவங்க திருடுனாங்களா திருடலையா நம்ம பார்க்கல, நம்ம கண்ணால பார்க்கல, நமக்கு தெரியாது. காவல்துறை சொல்றாங்க. அப்படியே ஒரு தவறு நடந்திருந்தா கூட அதுக்கான வேலையை நீங்க என்ன செய்யணும்னா காவல்துறையில ஒப்படைக்கணும். இப்படி இவங்க வந்தாங்க, அனுமதி இல்லாம முகாமுள்ளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சு துரத்தி கொலை செய்யறது உங்களோட ஜொப் இல்லை, உங்களோட வேலை இல்லை. அந்த இறந்து போனவனுடைய வரிப்பணத்துல இருந்து தான் உங்களுக்கு சம்பளம் வருது. அதை முதலாவது புரிஞ்சு கொள்ளும். நன்றி சொந்தங்களே. இது போலதான் இலங்கை நாட்டில் எந்த நாளும் பல சம்பவங்கள் நடக்குது. கவலைதான், நம்மளும் கதைக்கிறோம் கவலைதான். இதை கதைக்கும் போது நமக்கு பெரிய ஒரு டிப்ரெஷன் ஒன்று வருது. நன்றி சொந்தங்களே.